ஆமோஸ் 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையே அல்ல, நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புற காரியம் என்னன்னா, நம்ம நன்மை செய்யணும், நன்மையானதை பின்பற்றணும். ஆனா நம்ம வாழ்ந்து வர இந்த காலத்துல எங்க பார்த்தாலும் தீமை தான் காணப்படுது. ஆனா ஏசப்பா விரும்புறது ஒரு நன்மை செய்யற வாழ்க்கை. நன்மை செய்யறவங்கள ஏசப்பா அதிகமா நேசிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம நியாயத்தீர்ப்பு நாள்ல தப்பி பிழைக்கணும் அப்படின்னா நம்ம நன்மையானதான் பின்பற்றணும், நன்மையானவைகளை யோசிக்கணும். இப்போ நன்மை செய்யறதுனால ஒருத்தங்க உங்களை தூஷிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, இல்ல நீங்க நன்மை செய்ய போய் உங்களுக்கு தீமையா வந்து முடியுதுன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏசப்பா அதை ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. இன்னும் நீங்க தீமை செய்யும் போது ஆண்டவர் உங்க மேல எரிச்சலுள்ள தேவனா மாறுறாரு. தீமை செய்யறதுனால அவருடைய கோபத்துக்கு நம்மளால தப்ப முடியாது. நன்மை செய்யறவங்களுக்கே ஏசப்பா இரக்கம் பாராட்டுவாங்க, ஆனா தீமை செய்யறவங்களுக்கு அவருடைய சமூகத்துல இரக்கம் கிடையாது. இன்னும் நன்மை செய்யறது ஆண்டவருடைய குணாதிசயம். பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கும்போது ஏசப்பா வாழ்ந்து வந்த காலத்துல அவர் நன்மை செய்யறவரா சுற்றி திரிந்திருக்கிறாரு. ஆனா ஏசப்பா நன்மை செய்யும் போது அவருக்கு எதிராக எழும்பின ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா அதன் மத்தியிலையும் அவர் நன்மை செய்யறத விடல. இன்னைக்கு நன்மை செய்யறதுனால நீங்க ஆண்டவருடைய கோபத்துக்கு தப்பி பிழைப்பீங்க. ஆண்டவர் உங்க குடும்பத்தை பாதுகாப்பாரு. அது மட்டும் இல்ல, உங்க கூடவே தான் ஆண்டவர் இருப்பாரு. ஆனா நன்மையை செய்யாம இன்னும் நீங்க தீமையை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்குவார். ஆனா ஏசப்படைய கோபத்துக்கு நம்ம தப்பி பிழைக்கணும் அப்படின்னா நம்ம நன்மையான காரியங்களை செய்யணும். அவர் விரும்புகிற வழியில நீங்க நடக்கும்போது ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.